சிக்கந்தர் சூஃபி ஞானியும் கிடையாது. அவர் மதகுருமாரே அவர் வந்து மதகுருமார் கிடையாது. இஸ்லாமிய படையெடுப்பாளர், ஆக்கிரமிப்பாளர். அவருக்கு கம்பனராயர் வந்து விஜயநகர பேரரசர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இவர் அந்த திருப்பரங்குன்றம் மலையை ஆக்கிரமிப்பதற்கு நடந்த போரில் கம்பனராயர் இவரை கொல்றாரு. நியாயமாக கம்பனராயருக்கு தான் அங்கே செலவழிக்கிறோம். நீங்கள் வந்து 50 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு வந்து சிக்கந்தருக்கு அங்கே சமாதி இருக்குன்னு சொல்கிறதே முதல்ல அயோக்கியத்தனம். அன்னைக்கு வைக்க விட்டுருக்காங்க இல்லையா? ஆமாம், அன்னைக்கு வைக்க விட்டுருக்குறாங்க. இப்போ கேட்டிங்கல்ல, இதுதான் நியாயமான கேள்வி. அன்றைக்கே வைக்க விட்டுருக்கக்கூடாது. அன்றைக்கி இருந்தவங்கெல்லாம் வந்து அறிவு இல்லாமல் சொரணம் இல்லாமல் இருந்துட்டாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு அறிவும் சொரணையும் இருக்குது. என்ன தப்பு? சமணர் படுக்கையில் பச்சை பெயிண்ட் ஊற்றின கதை மாதிரி தான் இதெல்லாம். பல வருஷமாக போகிறாங்க, இதுவாக வர்றாங்க. சொல்கிறவங்களாம் யார்? தர்கா வழிபாட்டில் நம்பிக்கையே இல்லாதவன். சொல்கிற குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தர்கா வழி கடாய் வெட்டியிருக்கவங்க கூட இஸ்லாமிய. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் தர்கா வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவங்க. நீங்கள் பியூர் இஸ்லாம் பேசுகிறவங்க, சூஃபிக்கு எதிரானவங்க. இங்கே வந்து இப்போ இன்றைக்கி ஆக்கிரமிக்கணுன்றதுக்காக உங்கள் நோக்கம் கிக்கந்தரெலாம் கிடையாதுங்க. உங்கள் நோக்கம் திருப்பரங்குன்றத்தில் அங்கே முருகர் மலையை அழிக்கணும், முதல் படை விட காலி பண்ணணும். முருகர்ன்றது தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பேருக்கு இஷ்ட தெய்வம். அந்த வழிபாட்டை குலைக்கணும், அவ்வளோதான். இதுதான் உங்கள் நோக்கம். உங்களுக்கு வந்து அங்கே தர்கா மேலே உங்களுக்கு தான் தர்கா வழிபாட்டில் நம்பிக்கை இல்லைங்கிறேன். இன்றைக்கி அடிமை மனோபாவம் எந்தளவுக்கு இப்போ பழகி போச்சு பாருங்கள். அன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயநகர பேரரசுகள் மீட்ட, போர் நடத்தி ரத்தம் சிந்தி மீட்ட ஒரு பகுதியை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆக்கிரமிப்பாளர்கள் கருத்தியல் அடிப்படையில், இந்த மாதிரியான பொய் புனைவு கதைகளின் அடிப்படையில் மறுபடியும் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட பேன் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய காலத்தினுடைய அவமானகரம், அவமான சின்னம். இந்த வரலாற்று அவமானத்தை அப்புறமா தொடங்க முடியுமா? இன்றைக்கி நீங்கள் விட்டு கிடச்சிட்டிங்கன்னு வைங்க, முதல் வீடு, அறுபடை வீட்டில் முதல் வீடு விட்டு கிடச்சிட்டிங்க. சார் மத கலவரம் சார், மத கலவரத்தை தூண்டுறீங்க அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க சார், நான் உட்காந்துருக்கோம் சார். அப்புறம் அடுத்து உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பேர குழந்தை கேட்காதா? ஏன் அறுபடை வீடுன்றாங்க, 5 வீடு தான் இருக்குது, ஒன்று எங்கே போச்சு, முதல் படை வீடு எங்கே போச்சுன்னு? அப்போ மூஞ்ச கொண்டு போய் எங்கே வச்சுக்கோங்க? அப்போ மூஞ்ச இடத்தை தானே கேட்குறாங்க. ஏங்க மலையவே அவங்க மலைங்கிறாங்க, எங்களுக்கான இடம்னா கொடுத்துட்டு போங்க.